வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்டி கோர்ஸ் நம்ம என்ரோல்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பிஹெச்டிக்கான ஸ்கில்ஸ் என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்றதை பற்றினா ஒரு அவுட் சோர்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் தான் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அகாடமிக் ஸ்கில்ஸ்னு சொல்லி நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்க, இதுக்கப்புறம் ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் என்ன ஸ்கில்லை வளர்த்துக்க போகிறீங்கிறத பற்றி தான் நம்ம அதில் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து செல்ஃப் கேர் அண்ட் வெல்லபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நீங்கள் வந்து உங்களை ஹெல்த்தியாகவும் சரி உங்களுடைய வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம், அந்த கண்டிப்பாக அது இருக்கணும். அடுத்து வந்து அகாடமிக் கெரியர். ஸோ இது தேர்ட் ஆப்ஷனாக இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் கொலாபரேஷன். ஸோ இது 4 தான் வந்து உங்களுடைய பிஹெச்டி வந்து பெஸ்ட்டு பிஹெச்டி இல்லை பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷன், இந்த பெஸ்ட்டு ப்ராஜெக்ட், இந்த பெஸ்ட்டு தீசஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்குமே இந்த 4 வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஒரு பெஸ்ட்டு தீசஸை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்கணும், என்னென்னலாம் பார்க்கக்கூடாதுன்றது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் அகாடமிக் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 7 இருக்குது. ஸோ ஒரு 7 வந்து ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபைண்ட் ஒரு ரிசர்ச் நைஸ். ஸோ வந்து உங்களுடைய ரிசர்ச் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து அதை எப்படி நம்ம வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூவில் எப்படி எடுக்கிறது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கீப் அப் வித் த லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டார்ட் ரைட்டிங் இயர்லி அண்ட் ஆஃப்டன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த ரைட் பண்ண முடியும், அடுத்து வந்து அதை எப்படி பப்ளிஷ் பண்ண முடியுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து ரிசர்ச் மாரத்தானில் நம்ம எப்படின்னா பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஸ்கிரிப்டடாக இல்லாமல் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ப்ரொடக்டிவ் அபவுட் சீயிங் ஃபீட்பேக். ஸோ உங்களுடைய பேப்பர் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஃபீட்பேக் வருதுன்றதை வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்துருக்கணும் உங்களுடைய தீசஸ்க்கு, உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு. உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் அது அந்த கண்டென்ட்டை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வந்து எம்பரன்ஸ் ஏஐ டூல் ஃபார் ரிசர்ச் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸ் மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சு, உங்கள் தீசஸ் எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் வந்து ரிசர்ச் அண்ட் அகாடமிக் ஸ்கில்ஸ்னு சொல்லலாம். அடுத்து வந்து செல்ஃப் கேர் அண்ட் வெல்பீயிங்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் கேர் அண்ட் இந்த 4 மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பிரேக் வென் நீடட். ஸோ எப்போ நமக்கு பிரேக் எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த போஸ்டர் சிம்ட்ரம் இல்லை நாட் பட் மேனேஜபிள். ஸோ காமனாக இல்லைனாலையும் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறமா என்ஜாய் டு ப்ராசஸ் அண்ட் செலிப்ரேட் யுவர் அச்சீவ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மொமெண்ட்டை கூட நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். மேக் டைம் த ஹாபீஸ். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய ஹாபீஸ்க்கு வந்து நிறைய டைம் கொடுங்க. அப்புறம் தான் உங்களுடைய அவுட்கம் அகாடமிக் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் கேரிங் வெல்பீயிங். அகாடமிக் கேரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அட்டெண்ட் டு கான்ஃபரன்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பில்ட் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் அட்வைசர். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களுடைய கைடுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அகாடமிக் கேரியர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து டீச்சிங் அண்ட் மென்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம், இல்லை இன்னும் ட்விட்டராக ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு ஏதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணலாம், இல்லை கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், இல்லை வீடியோ க்ரியேட் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களோட அகாடமிக் கெரியர் ஓரியன்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டு கொலாபரேஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சை பற்றி நிறைய ரிசர்ச் அறிஞர்களோட நீங்கள் கொலாபரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அடுத்து வந்து சப்போர்ட் ஃப்ரம் பீர் அண்ட் மென்டார். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அனதருக்கு அட்வைசர்கிட்ட இருந்தும் சரி, இல்லை என்னுடைய மென்டார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல்டிவேட் டிசைர் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு வந்து ரிசர்ச்சில் வந்து அப்போ தான் ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். அகாடமிக் ஓரியன்டாகவும் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கலாம். அடுத்து வந்து சீக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேஷன். ஸோ உங்களுடைய ஃபீல்டு ஓரியன்டாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நெட்வொர்க் கொலாபரேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த
ஒரு 20 மெத்தடை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய எம்எஸ்சி ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லை பிஹெச்டி ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் அவார்டே நீங்கள் வாங்குறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மோர் தென் இன்ஃபர்மேஷன் இல்லை மோர் தென் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உடனே நம்ம வந்து ரிப்ளையில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.